to நாஞ்சல் ஃப்ளேவர்ஸ். வணக்கம் நண்பர்களே, நாஞ்சல் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டேஸ்டியாக மட்டன் சுக்கா ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ மட்டனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல நாம மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். மட்டனை குக்கரில் எடுத்த பிறகு மட்டன் முழுகூடிய அளவுக்கு நாம் அதில் தண்ணியை சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனிமேல் குக்கரை மூடி வச்சு 4 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நாம் கரம் மசாலா ரெடி பண்ணிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஏலக்காய், அது கூட கொஞ்சம் கிராம்பு, 2 தக்கோலம் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ கரம் மசாலா ரெடியாக இருக்கு. அடுத்ததாக நாம் கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் 2 ஆனியனை, மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முதல்ல தேங்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ப்ரௌனிஷாக வரது வரைக்கும் நாம் இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தேங்காவை எடுத்துடலாம். இனிமேல் எடுத்து வச்சிருக்க ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வேக விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் எடுத்துடலாம். தேங்காயையும் ஆனியனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். குக்கரில் வேக வச்ச மட்டன் ரெடியாக இருக்குது. அதே போலவே மட்டன் கூட சேர்த்து வேக வச்ச அந்த மட்டன் ஸ்டாக்கும் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் சுக்கா ரெடி பண்ணும்போது தண்ணிக்கு பதிலாக இந்த மட்டன் ஸ்டாக்கை நாம் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் டைரெக்டாக ஆட் பண்ண போகிறதில்ல. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் க்ரீஸியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு கூட தான் ஆட் பண்ண போகிறேன். இதனால் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் க்ரீஸியாக ரெடி பண்ணிங்கன்னா பேனில் ஒட்டாது. இனிமேல் நாம் மட்டன் சுக்கா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா அதில் நாம் எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வெந்த உடனே அது கூட நாம் அவிச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம்.
இந்த மட்டனை அந்த ஆயில் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்த உடனே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வேக விட்டுடலாம். இப்போ மட்டன் எண்ணெயில் நல்லா வெந்திருக்கும். இனிமேல் நாம் எடுத்து வச்சிருக்க மட்டன் ஸ்டாக்கை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பை இது கூட சேர்த்துடலாம். இனிமேல் மட்டன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். மட்டன் நல்லா வெந்த பிறகு இது கூட 1 கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நல்லா வெட்டி இது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். நாம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். அதாவது மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நாம் சேர்த்துருந்த மட்டன் ஸ்டாக் எல்லாத்தையும் வற்றி மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இறக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால் நாம் எடுத்து வச்சுருந்த பொரிச்ச தேங்காயையும் அதே போல் பொரிச்ச வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டு இறக்கிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தேங்காயையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். கோகோனட் ஆப்ஷனல் தான், அதாவது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு நாம் இதை இறக்கிடலாம். இனிமேல் நாம இந்த மட்டன் சுக்காவை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இன்னைக்கு நாம சூப்பரா கொஞ்சம் டிஃப்ரெண்டா டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும்.
மீண்டும் பயனுள்ள சமையல் குறிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.